வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தொடர்ந்து ரயில்வே துறையில் தினம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. தினம் இது போன்ற செய்திகளை நாம கேள்விப்படுறோம். இதற்கு எப்படி பிஜேபி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகுது? ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்னைக்கு பதவியை ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கேட்டுட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ இது சராசரி வாடிக்கை மாதிரி ஆயிடுச்சு. தினம் இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட பத்தி கேள்விப்பட்டாலும் பாஜக ஆட்சியில இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி மக்கள் இதை கடந்து போக பழகி விட்டார்கள். இந்த நிலையில் நேத்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு ரயில்வே பயணி போட்ட ஒரு பதிவு இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, மும்பையில இருந்து அகமதாபாத் போறதுக்கு நான் ஒரு ட்ரெயின்ல ஏறினேன். தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 82901 தேஜஸ் எக்ஸ்பிரஸ். இது 3:45 மும்பையில இருந்து கிளம்பி குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்துக்கு நைட்டு 10:15 போய் சேர வேண்டிய ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினை இடையில வதோதரால எந்த காரணமும் சொல்லாம நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, குஜராத்ல கடுமையான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால ட்ராக் எல்லாம் தண்ணியில மூழ்கிடுச்சு, இதற்கு மேல இந்த ட்ரெயின் போகாது அப்படின்னு எந்தவித முன்னறிவிப்பு இல்லாம தடான்னு ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. சரி, நிறுத்திட்டாங்களே, எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிப்ளையும் அந்த ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து வரல. எப்போ ட்ரெயினை எடுப்பீங்க, இல்ல இந்த ட்ரெயின் போகுமா, இல்ல எங்களுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்களா, என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா எதற்குமே பதில் இல்லை. இதெல்லாத்தையும் தாண்டி உச்சக்கட்ட கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசிய ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கெல்லாம் ஏசி கோச்சுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அந்த ஆட்டோமேட்டிக் டோர்ஸ திறக்க முடியல. எல்லாருக்கும் சுவாசம் முட்ட ஆரம்பிச்சிடுச்சு. கடுமையாக மூச்சு முட்டல் காரணமாக நாங்க ஒரு சில பேர் போய் அந்த ஆட்டோமேட்டிக் டோரை எப்படியோ கஷ்டப்பட்டு திறந்து அது திரும்ப மூடிக்காத அளவுக்கு அந்த சாமான்லாம் வச்சு அதை செக்யூர் பண்ணிடும். அப்பதான் உள்ள கொஞ்சம் காத்து வந்தது. பேசஞ்சர்ஸ் இருக்காங்களே, நம்ம ஏசி ஆஃப் பண்ணிட்டா அவங்களுக்கு மூச்சு முட்டுமே, அவங்களால வெளியிலயும் வர முடியாது அப்படிங்கிற கொஞ்சம் கூட அடிப்படை மனிதாபிமானம் இல்லாம ரயில்வே துறை ஊழியர்கள் நடந்துக்கிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு காஃபியோ பிஸ்கெட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க மாற்று ஏற்பாடுகள் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாங்க பொறுமையா வெயிட் பண்ணிருப்போம். எங்க கூட அதே டைம்ல கிளம்பின வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா அகமதாபாத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அது எப்படி ஸ்பெஷலா வந்தே பாரத் மட்டும் போக முடியும், தேஜஸ் எக்ஸ்பிரஸால போக முடியல அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார். அது எப்படி வந்தே பாரத் மட்டும் எல்லா டிராக்லயும் போகுது, தேஜஸால போக முடியல? அப்போ வந்தே பாரத்ல வரக்கூடிய மக்கள் என்ன ஸ்பெஷலா? நாங்கெல்லாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பிரயாணம் பண்ணலையா? அப்ப அவங்களுக்கு காட்டக்கூடிய அக்கறையை எங்க மேல ஏன் காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அவர் தொடர்ந்து பதிவு போட்டுட்டே இருந்தாரு சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா. நிறைய குழந்தைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. கொண்டு எங்கேயுமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க. சுத்தி வர பசிக்குதுன்னா வாங்குறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கூட கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கெல்லாம் ட்ரெயின்ல மாட்டிட்டு இருக்கோம். இதுல யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்லாம வந்தா கூட என்ன பண்றதுன்னு தெரியாத அப்படிப்பட்ட ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கு நாங்கெல்லாம் ஆளாயிருக்கோம் அப்படின்னு அவர் தொடர்ந்து பதிவு போட்டுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட காலையில 3:45 மணி வரைக்கும் அவர் தொடர்ந்து பதிவு போட்டுட்டு இருந்தாரு. எந்த தகவலும் இல்ல, யாரும் எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நாங்கெல்லாம் ட்ரெயினுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துருக்கோம், எந்த ஆபீசர்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தகவல் போட்டிருக்கிறார். கடைசியில காலையில 6:12க்கு அவர் தகவல் போடுறாரு. திடீர்னு எல்லாரையும் வேற ஒரு ட்ரெயின்ல ஏற சொல்லியிருக்கிறாங்க, எங்களை கூட்டிட்டு போய் அகமதாபாத்ல விடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, இன்னும் 2-3 ட்ரெயினை சேர்ந்த எல்லா நபர்களும் இந்த ஒரே ட்ரெயின்ல தான் ஏறிட்டு இருக்காங்க. அவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கு. இவ்வளவு நேரம் காத்து இருந்ததுக்கு அப்புறம் இந்த கூட்ட நெரிசல்ல டிராவல் பண்ணி அகமதாபாத் வரைக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இயற்கை உபாதைகள் நடக்கும், இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இது போன்ற திடீர்னு எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தா அதுல நாம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறது எனக்கு புரியுது. ஆனா இந்த அரசாங்கமும் ரயில்வே துறையும் எங்களை நடத்திய விதம் தான் எனக்கு பயங்கர வேதனை அளிக்குது. கோபத்தை விட எனக்கு வருத்தம் தான் அதிகமாக இருக்கு. எங்களெல்லாம் ஒரு மனுஷனா கூட இவங்க மதிக்கல. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் இது நாள் வரைக்கும் பாஜக ஆதரவாளராக தான் இருந்தேன், பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனா இனிமேல் நான் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன். ஒரு அடிப்படை மனிதம் கூட இல்லாமல் மக்களை எல்லாம் ஆடு மாடை விட கேவலமா நடத்துது இந்த அரசாங்கம். கோபத்தை விட எனக்கு இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஏமாற்றமும் வருத்தமும் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார்.
இத அவர் பதிவு போட்டதுக்கு அப்புறம் ரயில்வே துறையில இருந்து இதுக்கு விளக்கம் குடுக்குற மாரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது வந்தே பாரத்லாம் நவீன ட்ரெயினா, அதனால எவ்வளோ தண்ணி நின்னாலும் அதோட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லாம் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு அதால நீந்தி நீந்தி போக முடியும். ஆனா மற்ற ட்ரெயின்கள்லாம் அப்படி இல்ல. அதெல்லாம் இன்னும் அப்கிரேட் பண்ணல. அதனால நெறைய தண்ணி தேங்கி நின்னதுன்னா, அதுல இந்த ரயில்களாக போக முடியாது. அதனால தான் வந்தே பாரத் போய் அகமதாபாத்ல சேர்ந்துட்டு, தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அங்கேயே நின்னுடுச்சு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி கண்மூடித்தனமா பாஜகவ சப்போர்ட் பண்றவங்களுக்கே இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. அவன் அனுபவிக்கும் போது தான், நமக்கு வந்தாலும் ரத்தம் தான், அடுத்தவனுக்கு வந்தாலும் ரத்தம் தான் அப்படிங்கிறது புரியுது. இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து.